நான் ஒரு செய்தி சொல்கிறேன். அந்த செய்தியிலேருந்து நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஒரு பையன் தன்னுடைய தாயை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு அடிக்கடி போய் சந்தித்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறாரு. அப்படி சந்தித்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கிற ஒரு நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ தன் மகன் வரும்போது அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இது வரைக்கும் நான் உன்ட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. நான் ஒன்றே ஒன்று இப்போ கேட்குறேன், அதை செய்வியான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா சொல்லு அப்படின்னோடனே, இந்த முதியோர் இல்லத்தில் ஃபேன் இல்லை, அதனால் ரொம்ப புழுக்கமாக இருக்குது, இது ஒரு ஃபேன் போட்டுடு. அதே போல் ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லை, உணவெல்லாம் கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா நான் இத்தனை தடவை வந்திருக்கேன், அது அப்போ சொல்லாமல் இப்போ சொல்கிறீ அப்படின்னு சொல்லும்போது, எப்படியும் நான் வந்து செத்துருவேன், சீக்கிரம் செத்துருவேன். ஒருவேளை உன் பையன் உன்னை இங்கே வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டானா நீ கஷ்டப்பட மாட்ட, நீ கஷ்டத்தை தாங்க மாட்ட, அதனால தான் நான் சொல்கிறேன், அதனால் இந்த முதியோர் இல்லத்துக்கு இதை நீ செஞ்சிருன்னு சொல்கிறாங்க. அவர் அப்படியே கண் கலங்கி போயிடுறாரு. இதுலேருந்து என்ன புரியுது மக்களே, சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்க. ஒரு தாய் தான் ஒரு மகனுக்கு மிகப்பெரிய சொத்து. இந்த உலகத்திலே மதிக்கப்படக்கூடியவங்க தாயும் தந்தையும் தான். இன்றைக்கி நம்ம யாரையோ நேசிக்கிறோம், சினிமா நடிகர்லாம் நேசிக்கிறோம், ஆனால் தாயை விட்டுடுறோம். தயவுசெய்து விடாதீங்க.